ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 312 பார்க்க போறோம். எடுத்ததும் தேங்க்யூ மேரி ஸ்னோஃபால்ஸ் ஓவர் த பார்ட்டிங் சீன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லூஃபி அண்ட் சாப்பர் உசாப் டே எங்கடா இருக்கேன்ட்டு தேடுவாங்க. லூஃபி தீவிரமா தேடுறத பார்த்த சாஞ்சி உசாப் சோச்சிங் மாஸ்க் போட்டு இருப்பான் இல்லையா, டே அவன் ஒன்ன தாண்டா கூப்பிடுறான்பான். உசாப் பேசுறதுக்கு பேனிக் ஆகிற போலதான் இருக்கும். லூஃபி அடே உசாப் எங்கடா இருக்கேன்னு கத்தமோதுல ராபின் சிரிப்பா. லூஃபி உசாப் போன அடிச்சு பொழக்காம விடமாட்டேன்பான். சாப்பரும் அதே தான் சொல்லுவான். சாப்பர் இப்படி எல்லாத்து மேலே ஏறி கொண்டிருப்பான். அது மாதிரி லூஃபி சாப்பர் மேல ஏறி கொண்டிருப்பான். லூஃபி டக்குன்னு சோச்சிங் கிட்ட உசாப் எங்கன்னு கேட்பான். உசாப் எந்திரிச்சவன் சோச்சிங் வாய்ஸ்ல அவன் ஒரு சின்ன போட்டை எடுத்துட்டு முன்னாடி போயிட்டான்றான். சாஞ்சி கடுப்பாய் மூஞ்சிலே உதைப்பான். லூஃபியான அந்த மேரி ஷிப்பே அவனோட தானன்பான். ஜோரோ லூஃபி உன்னவுமே சோச்சிங் அண்ட் உசாப் பொண்ணுதான்ங்கிறத கண்டுபிடிக்காம இருக்கான் இல்லையா, அதனால சோச்சிங் தான் உசாப்னு கண்டுபிடிக்காம என்னதான் தேவைன்ட்டு பாப்பான். நாமே அவ சைடு இங்கேயும் யாரும் இல்லையன்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு சந்தேகம் படும்படியா உள்ள யாரும் இருக்க மாதிரி தெரியலையன்பா. சாஞ்சி ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்பா. நாமே ஷிப் எப்படி தனியா செயல் ஆகி வந்திருக்கோம். ஜோரோ இது பாட்டுக்கு தனியா வரக்கு வாய்ப்பு இல்ல. நம்மள ஏதோ ஒரு குரல் இங்க கூப்பிட்டுச்சுதானன்பா. அது யாருன்னு தெரியலையான்னு கேட்பாங்க. ராபின் ஆமா வந்த வாய்ஸ் கடல் குதிக்க சொல்லுச்சுன்பா. லூஃபி நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல அது மேரியோட வாய்ஸ் தான்பா. சாப்பர் நிஜமாவான்னு கேட்பான். லூஃபி ஹே மேரி ஏதாவது பேசுன்பா. ஜோரோ எங்கேயாவது ஷிப் பேசுமாடான்பா. நாம இது ரெடிகுலஸா இருந்தாலும் அதான் உண்மைன்னு தோணுது. ஷிப் எங்கேயாச்சும் பேசுமான்பா. பிராங்கி உசாப்ப பாக்குறப்ப பாஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். உசாப் நான் கண்டது கனவா இல்ல என்னன்னு தெரியல, ஆனா அந்த வார்த்தைகளை என் இதயத்துல பதிஞ்சுது. அங்க இருந்த உருவம் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்களை சுமக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு உசாப் அது மேரியோட இன்கார்னேஷனா இருக்கணும்னு இருப்பான். நீ நம்பலாலும் சரி நம்பாட்டி சரி இதான் உண்மைங்க போதலாம். பிராங்கி நம்புறேன் நம்பாதெல்லாம் ரெண்டாவது. நீ பார்த்த செயலர் அவன் கையில உடனே மாதிரி வச்சிருந்தானான்னு கேட்பான். உசாப் எப்படா பார்த்த போல சொல்றேன்னு கேட்டிருப்பான். பிராங்கி இந்த இடத்துல தான் கிளபட்டர்மான் பத்தி சொல்லியிருப்பான். பிராங்கி எந்த ஷிப் அதோட க்ரூவால பயங்கரமான கேருக்கு உட்பட்டு அவங்களோட அதீத அப்ரிசியேஷனை பெற்றிருக்கோ அது கிளபட்டர்மானா வரும். அந்த விதத்துல இந்த ஷிப் உங்களை அடுத்த தீவுக்கு கொண்டு போக ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அதனால அதுவே ஹியூமன் ஃபார்முக்கு வந்து சந்தோஷமா உங்களை அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணும்பான். உசாப் அப்பனா அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசினது நீதானா மேரின்ட்டு கதறி இருந்திருப்பான். அப்படியே பிரசன்ட்ல பார்த்தா முன்னால ஒரு ஷிப் வரும். எல்லாரும் நோட் பண்ணும்போது கலீலா கம்பெனியோட தான் இருக்கும். வந்த ஷிப் ரைட்ஸ் எல்லாரும் உலகுனால அவசரப்பட்டு போனீங்க, இருந்தாலும் எல்லாரும் சர்வைவ் ஆயிட்டீங்களா சந்தோஷம்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐஸ்பர்க்ல நீக்கோ ராபின் சர்வைவ் ஆனதை பார்த்துட்டு இதுக்காக வேர்ல்ட் கவர்மெண்ட்டே எதிர்த்து ஜெயிச்சிருக்கானுங்கன்பா. இந்த பாயிண்ட்ல மேரி 2 துண்டா பிரேக் ஆயிருக்கும். கலீலாவை சேர்ந்தவங்க அவங்க ஷிப் உடையுதுன்பாங்க. லூஃபி என்னடா திடீர்னு எப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஷாக் ஆவான். சாஞ்சி திடீர்னு என்ன ஏற்கனவே நம்ம மேரி இதுக்கப்புறம் செயல் பண்ண ஆகாதுன்னு தானே சொன்னாங்கன்பா. நாமி மேரின்ட்டு ஷாக் ஆயிருப்பா. லூஃபி மேரியோட தலையில போய் கொண்டு ஐஸ் பாப்ஸ் நீங்களும் மத்தவங்க எல்லாருமே ஷிப் ரைட்ஸ் தானே, மேரியோட நிலைமையை பாத்தீங்களா, வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. மேரி மட்டும் வரலைன்னா நாங்க எல்லாரும் போய் சேர்ந்திருப்போம். இவ எங்களோட ஃப்ரெண்ட் எங்க க்ரூல ஒருத்தி, தயவு செஞ்சு வந்து ஏதாவது பண்ணுங்களேன்னு கத்துவான். ஐஸ்பர்க் லூஃபியோட கண்கள்ல இருக்க தீவிரத்தை பார்த்துட்டு அவளை இப்பனாவது ரெஸ்ட் எடுக்க விடுங்க, நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் பாரு. இப்பதான் ஐஸ்பர்க் சைடோட பாஸ்ட கட்டுவாங்க. CP9 ஷிப்பை போக விட்டுருப்பாங்க இல்லையா, அது ஸ்கிராப்பி பைலாண்ட்ல வந்து விழுந்து கிடக்கும். ஐஸ்பர்க் அந்த வழியை வரப்ப ஏதோ சுத்தியில வச்சு தட்டுற சவுண்ட் கேட்டிருக்கோம். மேரியே பார்த்தது இது ஸ்ட்ராஹெட்ஸோட ஷிப் தானன்ட்டு கிட்ட போயிட்டு ஷிப்ல இருக்க டேமேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆக்வா லகுனாக்கு முன்னாடியே இந்த ஷிப் நிறைய டேமேஜ் ஆயிருக்குங்கிறத நோட் பண்ணுவாரு. இந்த இடத்துல ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல நான் சேல் பண்ண விரும்புறேன்னு வாய்ஸ் கேட்கும். ஐஸ்பர்க் என்னடா இதுன்னு குழம்பி போயிருப்பான். மேரி நான் இன்னொரு ஒரு முறை மட்டும் சேல் பண்ண விரும்புறேன்னு ஐஸ்பர்க்கும் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஷிப்பை முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு இந்த ஷிப்கான ஹோப்பே இல்ல, இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேங்கிற ஒரு குழப்பத்தோட நின்றுப்பாரு. தூரத்துல இருக்க மத்த ஷிப் ரைட்ஸ் அடுத்த டைட்டில் வேவ் வரக்குள்ள தயவு செஞ்சு மேல வாங்க ஐஸ்பர்க்னு கத்திருப்பாங்க. ஐஸ்பர்க்கும் அவரோட டூல் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்புறப்ப மேரி தேங்க்யூ சொல்லியிருக்கோம். ஐஸ்பர்க் திகைப்போட அதை திரும்பி பார்க்கும்போது அடுத்து வந்த அலையில மேரி கிளம்பி இருக்கும். இதுக்கப்புறமா ஐஸ்பர்க் போயிட்டு நம்ம செயல் பண்ணணும்னு கேட்டிருப்பாரு. மத்தவங்க ரொம்ப புயலா இருக்கேன்னு இருப்பாங்க. ஐஸ்பர்க் அப்ப சரி நான் தனியா போறேன் இருப்பாரு. எல்லாரும் அப்படி விட்டுற முடியாது நாங்களும் வரோம் இருப்பாங்க. ஐஸ்பர்க் பிரசன்ட்ல லூஃபி கிட்ட நான் இப்படியாப்பட்ட மிராக்கல வாழ்நாள்ல பார்த்ததில்ல, அது கடைசியா ஒரு முறை உங்க எல்லாத்தையும் பார்க்க வந்திருக்கு. நான் பல வருஷ காலமா ஷிப் ரைட்டா இருந்திருக்கேன், ஆனா நான் இந்த ஷிப் அளவுக்கு இன்கிரெடிபிளான ஒன்ன பார்த்ததில்ல. இது இதோட லிமிட்ஸை தாண்டி செயல்படுது, இது இதுக்கான அழகிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்குன்னு பாரு. லூஃபி எனிஸ்லாபில இருந்து தப்பிக்கிறப்ப எல்லாரும் வாங்க திரும்ப கடல்ல ஒன்னா சேர்ந்து அட்வென்ச்சர்
அட்வென்ச்சர் பண்ணலான் இருக்கும் இல்லையா. லூஃபி மேரின்னு கத்திருப்பான். மேரி நான் அவங்கள கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்கும்ல. அந்த மொமெண்ட்டை யோசிச்ச லூஃபி அவன் கண்களை மூடிட்டு எனக்கு புரிஞ்சுதுன்பான். எல்லாருமே இந்த ஹார்ஷ் ரியாலிட்டியை புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் மேரியில இருந்த எல்லாரும் ஒரு சின்ன போட்டோ யூஸ் பண்ணி இந்த பக்கமா வந்திருப்பாங்க. லூஃபி என்ன எல்லாரும் தயாரான்னு கேட்பான். எல்லாரும் தயாருன்னு சொல்லவும் லூஃபி கையில நெருப்பு பந்தத்தை வச்சுட்டு மேரி இந்த சீபெட் இருக்கு அது டார்க்கா தனிமையை கொடுக்கும், அதால நாங்க எல்லாரும் உன்னோட முடிவு வரைக்கும் கூட இருக்க போறோம்ட்டு ஷிப்ல நெருப்பு வச்சிருப்பான். லூஃபி நல்ல வேலையா இங்க உசாப் இல்ல, இந்த ஒரு விஷயத்த அவன் தாங்கிக்கவும் மாட்டான்பான். உசாப் கிட்ட என்ன அது உண்மையான்னு கேட்பான். உசாப் நான் அதை ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இருந்தாலும் எல்லாரும் பிரியணும் தானே, இது ஒரு ஆண்கான பிரிவு, தண்ணீர் இல்லாம நான் தாட்டி விடுவேன்பான். இதுக்கப்புறம் லூஃபி நெருப்போட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகவும் பின்னால வந்திருப்பான். ரொம்ப நாளா எங்களை சுமந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேரின்பான். அப்படியே அந்த நெருப்புல இருந்து வரப்போக வானத்துக்கு போற போல காட்டுவாங்க. இந்த இடத்துல பனி பொழியும். நாமியே பனியான்ட்டு திகைப்போட அந்த பனியை பாப்பா. நாமிக்கு இந்த பாயிண்ட்ல இந்த ஷிப் அதை ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த ஒரு மொமெண்ட் தான் கண்ணு முன்னால வந்து போகும். ஒன்ஸ் அவங்களுக்கான பைரட் சிம்பிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லூஃபி இப்ப எல்லாம் செட் ஆயிடுச்சு, கோயிங் மேரி இப்போ ஒரு பைரட் ஷிப் ஆயிடுச்சுட்டு இது நம்மளோட புது ஷிப் அண்ட் புது மெம்பருக்காகன்ட்டு செலிப்ரேட் பண்ணிருப்பான் இல்லையா. அந்த மொமெண்ட்டை யோசிச்சுட்டு கண் கலங்குவா. இதுக்கப்புறம் நேவிகேட் பண்றப்ப செயல் பண்ண எல்லாரும் சேர்ந்து உதவணும்னு சொல்லி கொட்டிருப்பா. லூஃபி உசாப் அண்ட் ஜோரோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருந்திருக்கும். அண்ட் தென் கேனன் பிராக்டிஸ்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்தா நாமி கண் கலங்குவா. இன்னும் ஜோரோ அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்பான். ஜோரோ கோயிங் மேரியோட தலையில போய் படுத்து கிடக்கிறப்ப லூஃபி அடையாது ஏன் சீட்ரான்ட்டு கத்திருப்பான். இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வரும்போது கிராண்ட் லைனோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருப்பாங்க. அந்த ஒரு மொமெண்ட்ல எல்லாரும் அவங்களோட கனவுகளை ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. அப்ப சாஞ்சி நான் ஆல் ப்ளூவை கண்டுபிடிப்பன் இருப்பான். லூஃபி நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆவன் இருப்பான். ஜோரோ நான் அந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் ஆவன் இருப்பான். நாமி நான் அந்த உலகத்தோட மொத்த வரைபடத்தையும் வரைய போறேன் இருப்பா. உசாப் நான் கடலோட பிரேவ் வாரியரா இருக்கணும்னு இருப்பான். இப்படிதான் எல்லாரும் சேர்ந்து கிராண்ட் லைன்குள்ள வந்திருப்பாங்க. அந்த ஒரு மொமெண்ட்டை யோசிப்பான் ஜோரோ. இதுக்கப்புறம் சாஞ்சி அவன் தரப்பு விஷயங்களை யோசிப்பான். நாமி மேப் எடுத்து வச்சு கிராண்ட் லைன்குள்ள போனோம்னா மலை வழி ஒண்ணுதான் இருக்குன்னு இருப்பா இல்லையா. அதை கேட்ட உசாப்லாம் ஷாக் ஆயிருப்பான் என்ன சொல்றேன்னு. இதுக்கப்புறம் எல்லாரும் காம்பெல்ட்குள்ள போய் அங்க இருக்க சீக்கிங்ஸ் கிட்ட எல்லாம் மாட்டி அதுக்கப்புறமா தானே கிராண்ட் லைன்குள்ள என்ட்ரா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ சாது ஸ்டோன்ங்கிற சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. தாவி குதிச்சிருப்பாங்க. லூஃபி இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் தான் அந்த கிராண்ட் லைன்குள்ள இப்ப போக போறோம்னு கத்திருப்பான். சாஞ்சி அந்த விஷயங்களை யோசிப்பான். இதுக்கப்புறம் உசாப்பை காட்டுவாங்க. உசாப் அவன் மேரி கூட சேர்ந்து எவ்வளவு ஹார்ட்ஷிப்ஸை கடந்து வந்தாங்கிற விஷயத்தை யோசிப்பான். ராபின் அவ தரப்புக்கு நான் போய் சேர்றக்கு எந்த ஒரு குரூவும் இல்ல, அதனால நான் உங்களோட தான் சேர்ந்தாகணும், ஏன்னா நான் போறக்கான இடம் இல்லைன்னு இருப்பா. லூஃபி அப்ப வேற வழி இல்லையா, சரி சேர்த்துக்கன்னு இருப்பான். மத்தவங்க தான் லைட்டா கடுப்பா இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்கைப்பியா போறப்ப நாமி இங்க நேவிகேட்டர் நான் தானேன்ட்டு சும்மா கெத்து காமிச்சிருப்பா இல்லையா ஷிப்பை மேல போக வச்சு. லூஃபி நம்ம ஸ்கை ஐலாண்ட் வந்தாச்சுன்னு இருப்பான். இந்த விஷயங்களை ராபின் யோசிப்பா. பிரசன்ட்ல கோயிங் மேரி கம்ப்ளீட்டா ஃபிளேம்ஸால சூழப்பட்டிருக்கும். சாப்பர் கண் கலங்கிட்டு அவன் தரப்பான விஷயங்களை யோசிப்பான். கைப்பியில இருந்து பயத்தோட கீழே குதிச்சது, ஆக்டோபஸ் பலூன் மாதிரி புது விஷயங்களை பார்த்ததெல்லாம் நினைச்சிட்டு அழுவான். பிரசன்ட்ல இந்த ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் ரொம்ப வருத்தத்தோட இருப்பாங்க. அண்ட் ஸ்ட்ரா ஹேட்ஸ் இப்ப கோயிங் மேரிக்கு கொடுத்துருக்காது ஒரு வைக்கிங் ஃபியூனரல். மேரியோட மாஸ்டர் உடையிறப்பெல்லாம் அதை என்ன மன்னிச்சிருங்கன்னு இதை கேட்ட நம்ம க்ரூ மெம்பர்ஸ் ஷாக் ஆயிருப்பாங்க. உசாப் கண்கள்ல கண்ணீர் தார தாரையா வரும். மேரி நான் உங்களை இன்னும் கொஞ்சம் தூரம் சுமக்கணும்னு விரும்புறேன், ஆனா என்னால முடியல, என்ன மன்னிச்சிருங்க, நான் வாழ்நாள் முழுக்க உங்களை அட்வென்ச்சருக்கு கூட்டிட்டு போக ஆசைப்பட்டேன்கோ. சாப்பர் மேரின்ட்டு கதறுவான். நாம ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம அப்படியே உட்காந்துருப்பா. ஷிப்ரேட்ஸ் எல்லாரும் என்ன வாய்ஸ் அதுன்ட்டு ஷாக் ஆவாங்க. மேரி அடுத்த வார்த்தை பேச வரப்ப லூஃபி இங்க பாரு, நீ மன்னிப்பு கேட்காத, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான் சரியா ஸ்டீர் பண்ணல, நான் தான் உன்னை நிறைய ஐஸ்பர்க்ஸ்ல வேற மோத விட்டேன், நான் சைல வேற பல தடவை கிழிச்சு விட்டேன். அப்புறம் ஜோரோ ஒன் சாஞ்சி இமேஜ் ஸ்டூபிட்ஸ் தான், அவனுங்களுமே உன்னை பல தடவை உடைச்சிருக்கானுங்க. உசாப் உன்னை ஒவ்வொரு தடவையும் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பான், ஆனா அவனும் அதுல சிறந்தவன்லாம் கிடையாது, அதனால இங்க மன்னிப்பு கேட்கணும்னா நாங்க தான் கேட்கணும்ட்டு கதறுவான். மேரியானா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தான், நீங்க எப்பவும் என்ன நேசிச்சிங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களோட செலவழிச்ச என்னோட நாட்கள் அந்த சந்தோஷமான நாட்களே போதும், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இருக்கோம். எல்லாருமே கண் கலங்கி இருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல லூஃபி கடைசியா மேரின்னு கத்தி கதறுவான். நான் லாஸ்ட்டாக ஒன் பீஸுங்கிற கமெண்ட் 3000 கேட்டேன் 300வது எபிசோடில். அதுதான் ஆடியன்ஸாக நீங்கள் யாரும் தரல. பட் அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு கோயிங் மேரின்னு ஒரு 3000 கமெண்ட்ஸ் கொடுங்க. ஒருத்தர் ஒரு 10 கமெண்ட் போட்டாலும் 300 பேர் சேர்ந்து கோயிங் மேரின்னு கமெண்ட் பண்ணால் டோட்டலாக அதுவே 3000 கமெண்ட்ஸ் வரும். இந்த கவுண்ட் ஆஃப் கமெண்ட்ஸை எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன்.